பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை கனமழையானது கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னை பட்டாளம் ஓட்டேரி பிரதான சாலையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். காலையில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் இடுப்பளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருந்தது. இந்த நிலையில வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறியும் ஆமினி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் தற்போது ஓட்டேரியிலிருந்து பட்டாளம் நோக்கி வந்திருக்கிறார். அந்த வாகனம் தற்போது இந்த தண்ணீரில் சிக்கியிருக்கிறது. ஆமினி பேருந்து சிக்கிக் கொண்டது. சுமார் ஒரு 4-5 பேர் அந்த பேருந்தை முன்பே இழுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். பேருந்து தள்ளிவிட்டு அதை இயக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தண்ணீர் அதிக அளவில் இருப்பதால் பேருந்து ஒரு அடி கூட நகர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக பேருந்து என்றால் தள்ளி இயக்கிவிடலாம். ஆனால் இது ஆமினி பேருந்து. ஒரு அளவு கூட இந்த பேருந்து ஒரு அடி கூட இந்த பேருந்து தள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் காலை முதலே பெய்த கனமழையின் காரணமாக இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அருகில் இருக்கக்கூடிய இந்த முகாமுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பில் அந்த முகாம்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல இடுப்பளவிற்கு மழை நீர் தேங்கியிருப்பதால் படகுகள் மூலம் மாநகராட்சி சார்பில் படகுகள் மூலம் பொதுமக்களை அருகில் இருக்கக்கூடிய நிவாரண முகாமுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதிக இடுப்பளவில் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு ஆமினி பேருந்து இந்த மழை நீரில் சிக்கிக் கொண்டது. குறிப்பாக காலை முதலே பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதியில் இடுப்பளவிற்கு மழை நீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டுதோறும் இந்த பகுதியில் எந்த மழை பெய்தாலும் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கும் என்று இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்தும் அடைப்பின் காரணமாக இந்த பகுதியில் இந்த மழைநீர் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சுமார் 3-4 மோட்டார் பம்புகளை வைத்து இங்க இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை ஒரு பிரதான சாலை. பட்டாளத்திலிருந்து ஓட்டேரி மற்றும் அயனாவரம் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை என்பதால் இந்த சாலையில் இன்று பெய்த கனமழையின் காரணமாகத்தான் தற்போது இடுப்பளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. மாநகராட்சி பணியாளர்களிடம் இது குறித்து கேட்டபோது பிளாஸ்டிக் பொருட்கள், அதே போல குப்பைகள், காகித பொருட்கள் உள்ளிட்டவை மழைநீர் வடிகாலில் சென்று அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த தண்ணீர் தேங்குவதற்கான காரணம் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய நான் குறிப்பிட்டு சொன்ன பகுதிகள் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு படகுகள் மூலம் முகாமுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மீண்டும் இன்று இரவு மழை நீடித்தால் இடுப்பளவிற்கு இருக்கக்கூடிய இந்த மழை நீர் மார்பளவிற்கு வரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலையில தற்போது பட்டாளம் ஓட்டேரி செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையில் இடுப்பளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஒரு ஆமினி பேருந்து சிக்கிக் கொண்டது. ஆமினி பேருந்தை இயக்க முடியாமல் ஓட்டுநர் தவித்து வருகிறார். தொடர்ந்து மழை நீடித்தால் இடுப்பளவு இருக்கக்கூடிய தண்ணீர் மார்பளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹேமந்துடன் செய்தியாளர் முனாஃப்.